அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரியில இன்றைக்கு நெல்மணி தோரணம் கொண்டு வந்திருக்கேன். பொதுவாகவே நெல்மணி என்று சொல்லும் போது அது மகாலட்சுமி கடாட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. நம்ம பாத்தீங்கன்னா இந்து மதத்தில் ஒரு பூஜையாக இருக்கட்டும், ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு ஹோமமாக இருக்கட்டும், எந்த ஒரு கும்பாபிஷேகமா இருக்கட்டும், நெல்மணி இல்லாம எந்த ஒரு விசேஷமும் நடப்பதில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிலும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள்ல மேல கலசங்களில் இந்த நெல்மணிகளை சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கமும் நம்ம இந்து மதத்தில் இருக்கு. ஸோ இதுவே தான் வீடுகள்ல நம்ம அந்த மாதிரி சேர்த்து வைக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி தோரணங்களாக கட்டும்போது அதற்கான அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான ஆரா நம்ம வீட்டுல இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை மாற்றுறது. அதே மாதிரி இது பறவைகளுக்கும் உணவாக சில நேரங்களில் அந்த நெல்மணி கதிர்கள் கீழே கொட்டும் போது அழகா அது நமக்கு உணவாகவும் பறவைகளுக்கு ஆகும். ஸோ இது நீங்க பூஜை ரூம்லயும் அழகா வைக்கலாம், அல்லது நீங்க வீட்டு வாசல்களிலும் தாராளமா வைக்கலாம். முழுக்க முழுக்க கைவினை பொருள். இது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அருமையான ஒரு உழைப்பு கொடுத்திருக்காங்க. இது இந்த மாதிரி பின்னுவது இந்த நெல்மணி கதிர்கள்ல அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை. ஸோ இது நிறைய பேர் அழகா இதை பண்ணி தான் இந்த நெல்மணி தோரணத்தை கொடுத்திருக்காங்க. ஸோ இது நம்ம வீட்டுல வைக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியாகும். இதுதான் கான்செப்ட். யாரெல்லாம் உங்க வீட்டுல இது வாட்டணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா தாராளமா நம்மளுக்கு புலனம் பண்ணுங்க, அல்லது நம்மளோட ஆன்லைன் ஷாப்ல இது எல்லாமே லிஸ்டிங் பண்ணிருக்கோம், நீங்க அதுலயுமே நேரடியா வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.